அடிக்காரமில்லவே உன்னை ரொம்ப கேர் பண்ணுறேன் நீ லேட்டாக வந்ததுக்காக வெரி சாரி. பயங்கரமான டிராஃபிக், அதில் மாட்டிக்கிட்டேன். ஓ கேட்கலையா? ரெண்டு மைக் கொடுத்துருக்கோம், சத்தமாக பேசுங்க. வெரி சாரி லேட்டாக வந்ததுக்கு. ரொம்ப டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபிலிமில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் சிவா கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது எல்லா படமும் ஒர்க் பண்ணுவோம், ஒரு சில படம் மட்டும் ரொம்ப இறங்கி வேலை செய்கிறது அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஒர்க்கை விட டூ மச் ஆஃப் லவ் அப்படின்னு இருக்கும். அது இந்த படம் தான். ஏன்னா மித்ரன் பிரதர் இருக்கார், ஜார்ஜ் இருக்காங்க, ப்ளஸ் எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் யுவன் சார் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு இது. ஆக்சுவலாக எல்லாருமே ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக எல்லோரும் சொன்னாங்க ப்ரொடியூசர் சார் கரெக்டாக பேமெண்ட் அதெல்லாம் போட்டுருவாங்க, டச்சுட் அவர் இதே மாதிரி தான் எல்லா தடவையும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ப்ளஸ் என்ன ஒரே ஒரு பயம்னா, எப்போவுமே ஷூட் பண்ணதுக்கப்புறமா மித்ரன் சொல்லுவார், இந்த படத்தில் எக்ஸ்ட்ராவாக டைம் போச்சுன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது பாட்டு தாண்டா அப்படின்னுவார். எல்லாருமே கொஞ்சம் வேண்டிக்காங்க, கண்டிப்பாக இங்கே பார்த்த பாட்டு படத்துலேயும் வரணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு. ஏன்னா தெரியல, அது என்னை எப்போவுமே ஒரு டென்ஷன்லேயே வச்சுருப்பாங்க. ஏதாவது நான் பேசினா கூட, தம்பி அந்த பாட்டு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி எனக்கு ஒரு சிடி போட்டு என்கிட்ட கொடுத்தா தான் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில, எனக்கு இன்னும் பயமாகவே இருக்குது எப்போவுமே, எப்போ இது நடக்கும் எப்படின்னு தெரியல. அப்புறமா அவர் சொன்ன மாதிரி இந்த ரோபோ சொன்னார், சென்சார்லேருந்து இங்கே யாரும் வரல, ஏன்னா அவரே இப்போ ஒரு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு படத்துக்கு. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி. யுவன் சாரோட மியூசிக்கு ரொம்ப ஹாப்பி. முக்கியமாக மித்ரன் ப்ரோக்கு ரொம்ப ஹாப்பி. சிவாவுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா நிறைய படங்கள் கடந்து வந்திருக்காரு, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோ. நம்ம ஐடியாஸ் ஏதாவது ஒன்று சொன்னால் கூட ரொம்ப அழகாக அதை ப்ராக்டிஸ்லாம் பண்ணி முன்னாடியே அந்த ரொம்ப மெனக்கெட்டு தான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஈஸியாக ஆடிட்டாப்பில், பட் ஆனால் நல்ல ப்ரிப்பரேஷன்ஸ் எடுத்துட்டாங்க. கல்யாணி அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். காலையில் வந்து மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிடுங்கன்னு சொல்லுவேன், ரொம்ப லேட்டாக தான் கூப்பிடுவேன். ரொம்ப ஸ்வீட்டாக என்னை வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லாம் திட்டுவாங்க இன்டைரக்டாக. நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த த்ரூட் அந்த ஓவராக ஃபீல் பண்ணுற சாங் கொஞ்சம் ஷூட் பண்ண கொஞ்சம் பெரிய இது 4 days 5 daysலாம் ஷூட் பண்ண ரொம்ப காலத்துக்கு அப்புறமா. எப்போவுமே ஒரு 2 days 1 day தான் தருவாங்க ஒரு சில படங்கள்லாம். ஒரு 4 days 5 daysலாம் நான் ஜாலியாக ஷூட் பண்ணோம். ப்ளஸ் எனக்கு மெயினாக இந்த பெரிய ஹீரோ யாருன்னா ஜார்ஜ் தான். ஏன்னா பியூட்டிஃபுல்லாக படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக. அதுக்கப்புறமா இந்த ரெக்கார்டிங்லலாம் கண்டிப்பாக யுவன் சார் என்ன பண்ணுவாருன்னு, யுவன் சார் மித்ரன் இவங்க காம்போவில் எப்படி இருக்குன்னு தெரியும். ரோபோ சார் சொன்ன மாதிரி அந்த இரும்பு திரை பார்த்தப்புறமா அந்த ஃபோனில் ஒரு பயம் வந்துச்சு. இப்போ கூட நான் இந்த இன்டர்நெட் வழியாக பேங்கிங்லாம் பண்ணுனா மித்ரன்கிட்ட ஐடியாஸ்லாம் கேட்டுப்பேன். எப்படி இந்த பணம்லாம் சேஃபாக இருக்குமா, இல்லை யாராவது அதை ஹேக் பண்ணுவாங்க, ஏன்னா வரதே கம்மி தான், அதையும் யாராவது ஹேக் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆக்கிடுங்க. அந்த சாங்கு படத்தில் வரணும்னு எல்லாரும் வேண்டிக்கங்க எனக்காக. தேங்க்ஸ்.